ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரொமோ பார்த்தீங்களா? பாரு வந்து எஃப்ஜே மேலே போட்ட கேஸ். லாயர் யார்? இந்த சைடு சபரி, அந்த சைடு விக்ரம். ஆல்ரெடி லைவில் உட்காந்து 2 ஃப்ரெண்ட்ஸும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இதில் 2 பேருக்குமே காமன் எதிரி பாரு தான். எஃப்ஜே சபரிக்காகட்டும், விக்ரம்காகட்டும். ஆனால் வந்து திருடன் கையிலேயே சாவி கொடுத்த கதையாக தான் விக்ரம் கையில் அது வந்து இந்த கேஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியும் இல்லை பாருக்கு. அந்த வீட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக பாயிண்ட் எடுத்து பேசணுன்னா திவ்யா காலில் விழறத இதோ சொல்லுவாங்களே, சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழறதே மேலுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது யாரில் அவங்கவுங்களுக்கு யார் லாயராக தேவைன்னா அந்த வீட்டில் செலக்ட் பண்ணிக்கலான்னு ஒரு சாய்ஸ் இருக்கும்போது அவங்க செலக்ட் பண்ண யாரை செலக்ட் பண்ணியிருக்கலாம்? ஒரு லுக் பாயிண்ட்டை பேசுகிறவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும். அந்த இடத்துல அரோராவை செலக்ட் பண்ணும், இல்லைனா வந்து திவ்யாவை செலக்ட் பண்ணும், இல்லைனா வந்து விக்ரமை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சாட்சிக்கு இவங்களெல்லாம் அரோரா இவங்களெல்லாம் நம்புறதை விட ஃப்ரெண்ட் இப்படி இருந்தாலும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விக்ரமும் பாருவும் தான். சபரியும் பாருவும் வெளியில் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அரோராவும் பாருவும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படி சாட்சிக்காரன் காலில் விழறதுக்கு பதில் சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு விக்ரம் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னும் போது சுபியை கூட பேசியிருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் கேஸ்க்கு சுபியில் ஆயிர போகிறாங்கன்னும் போது சாய்ஸ் எடுத்துருக்கலான்னும் போது கண்டிப்பாக விக்ரம் பாருக்கான நியாயத்தை வாங்கி கொடுப்பான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் சபரியும் விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன், நான் 2 பேரும் சேர்ந்து பார்வை தான் டவுன் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல பொதுவாக அங்கே நின்று இருக்கிற காமன் ஃப்ரெண்டு வந்து எஃப்ஜே. அவன் விக்ரமுக்கும் ஃப்ரெண்டு தான், சபரிக்கும் ஃப்ரெண்டு தான், பாரு வந்து அவனுக்கும் எதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் யார் தான் பாருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, பாருக்கான நியாயத்தை பேசுவாங்கன்னா பிக் பாஸே அந்த இடத்துல நியாயம் பேசலான்னும் போது இந்த கேஸ் வந்து பாருவை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுற விதத்தில் இருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அன்டவுட்லேயே அதான் நடக்க போகுது. ஆனால் அது ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அசிங்கப்படுத்துகிற இடத்துக்கு போகுமான்னு கேட்டால் இப்போ இன்றைக்குமே வந்து விக்ரம் பேசினதில் கொஞ்சம் அந்த நக்கல் நையாண்டி தான் இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டேன்னு சொல்கிற அந்த டோன் மோட்லேயே வந்து எஃப்ஜே இந்த பக்கம் சிரிக்கிறதும், நேற்றுமே வந்து திவ்யா விஷயங்கள் எல்லாம் வரும்போது எஃப்ஜே இந்த சைட் சிரிச்சதை திவ்யா சப்போர்ட் பண்ணாங்க, விக்ரம் கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது நேத்தாவது வினோத் பக்கத்துக்காவது ஏதோ பிடிக்காம விக்ரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. ஆனால் பாருக்கு எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையை வந்து பாருக்கு வந்து விக்ரம் கொடுப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவன் எப்போன்னு லைவில் வந்து பாரு அடிக்கிறதுக்கு தான் காத்துட்ருக்கான் அந்த ஃபுட்டு விஷயத்தில். ஏன்னா கமருதீன் பாரு மைக் விஷயங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே உசுப்பேற்றி விட்டுட்ருக்கான். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பாருக்கு எதிராக திருப்பி விட்றதும் கமருதீன் கூட ஏதோ ஒரு இடத்துல அவன் அரோரா கிட்ட சொல்லியிருப்பான். விக்ரம் அரோரா கிட்ட அரோரா பஞ்சாயத்தில் ஆச்சு இல்லைங்களா 2 நாள் முன்னாடி கமருதீன் அரோரெலாம் வரும்போது கமருதீன் நல்லவன் தான், ஆனால் வந்து பாரு தான் அவளை உசுப்பேத்துறா. இப்படி தான் எல்லா விதமான யூடியூபர்ஸ்லேருந்து உள்ள கண்டஸ்டன்ஸ் வந்து எல்லாமே கமருதீன் நல்லவன் தான், ஆனால் வந்து அவனை வந்து ஸ்பாயில் பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பாருதான்றது என்னால் ஒத்துக்கவே முடியல. நான் அது அப்படி தான் உள்ளேயே அப்படி தான் பேசுகிறாங்க, வெளியிலேயே அப்படி தான் பேசுகிறாங்க, ரிவ்யூஸும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் கமருதீனுக்குன்னு தனியாக மூளை இல்லையா? அவன் இன்றைக்கி காலைல கூட அரோரா கிட்ட உட்காந்து தெளிவாக பேசுகிறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனும் கண்டென்ட் தான் பண்ணுறான், இல்லை அவனுக்கு தேவையாக இருக்கிற விஷயத்தை தான் அவன் பண்ணுறான் அப்படின்னும் போது இந்த இடத்துல பாரு சொல்கிறதுனால மட்டும்தான் கமருதீன் பண்ணுறான்னா அவனுக்கு வேறு கேம் ஆட பொய்ஷி இல்லை. 2 பொண்ணுங்களை வச்சு வண்டி ஓட்டி தான் கேம் ஆடணும்னு நினைக்கிறான். வேறு எந்த கேம் புரியுதெல்லாம் அவனுக்கு இல்லை. ஆனால் வந்து அவன் ஆடுற கேம் எல்லாத்துக்குமே வந்து அவன் வாய விடுற எல்லாத்துக்குமே அவன் பஞ்சாயத்து இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாரு தான் காரணம்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கேரக்டர் அசாசினேட் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எஃப்ஜே பண்ணதை வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டாக கேஸாக எடுத்து வச்சுருக்காங்க பாரு. இன்னொன்று சண்டை போட்டே மட்டும்தான் இந்த 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 வீட்டுக்குள்ளே அவள் இருக்கா அப்படிங்கிற 2 விஷயத்தை தான் வந்து அவள் எடுத்து வச்சுருக்கா கம்ப்ளைண்ட்டாக எஃப்ஜே மேலே அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு கொச்சையாக தெரியல இந்த மாதிரி பேசுறது செய்கிறது அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்கும்போதே அப்போல்லாம் ஒன்றுமே தெரியலன்னு பச்சையாக அவன் ஒத்துக்கிறான். அப்போது இந்த இடத்துல எஃப்ஜேவும் ஆதரவுக்குமான விஷயங்கள் எவ்வளோ அநாயகமாக வெளியில் போச்சு, எவ்வளோ வந்து அசிங்கமாக வெளியில் போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணு திருப்பி உள்ளே வந்தப்போ எஃப்ஜே அதே மோடில் தாக்குவான்னு பார்த்தா அவள் பட்டும் படாமல் தான் தாக்கிட்டு இருக்கா. அப்போ நாமினேஷனில் சொல்கிறா, வீக்கெண்டில் சொல்கிறா, நான் அவன் கூட உட்காந்து பேசுகிறான். இப்போ கூட எஃப்ஜேக்கு எதிராக தான் அவள் கேஸ் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக சுபி தான் அதுக்கு லாயராக இருக்க போகிறேன்னு லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. ஸோ நான் இந்த கேஸில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை சொல்கிறான். ஸோ பாரு எஃப்ஜே மேலே போட்ட விஷயங்கள் அவளை அவன் அக்யூஸ் பண்ணது, அவளை அலிகேஷன் வந்து வச்சது கமருதீன் பாருன்னு அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணால் அவளாச்சும் கமருதீன் மேலே எனக்கு ஒரு லவ் இருக்குது, இல்லைனா வந்து அது எங்கள் 2 பேருக்குமான பர்சனல் அப்படிங்கிற இடத்துல கமருதீன் 2 பேரை வச்சு வண்டி ஓட்டுறான். பாரு கமருதீன் விஷயத்தில் மட்டும்தான் அப்படி வந்து ஃபூலிஷாவோ முட்டாளாவோ இல்லை ஏதோ ஒரு ட்ராப்லேயோ மாட்டி அவள் பண்ணிட்டு இருக்கா லவ் இஸ் பிளைண்டுன்னு பண்ணுற இடத்துல ஏண்டா நீ ஒரு பொண்ணு கூட வாட வண்டி ஓட்டின கேட்குறேன். நான் முதல்லேருந்து நான் லைனாக சொல்லிட்டு இருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஆதிரை, அதுக்கப்புறம் ரம்யா, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் வியானா, இப்போ திருப்பி அரோரா அப்படின்னு நடுவில். இப்போ 2 நாளாக எந்த பொண்ணுமே உன்னோட எப்போ வந்து வீக்கெண்டில் வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே பற்றின விஷயங்களை உடச்சிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுமே அவகிட்ட தள்ளி நிற்கிறாங்க. இந்த இப்போ கூட விக்ரம் கிட்ட வியானா பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பேர் வேணாம், எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் தள்ளி நின்றுட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகந்து வேறு மாதிரி வெளில போகுதுன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணை நீ என்ன மாதிரி மேனிப்புலேட் பண்ண மண்டையை கழுவுன அப்படிங்கிறத ஆதிரை தெளிவாக எடுத்து வச்சிருக்கா. இப்போ அவள் சுபிக்கிட்ட சொல்கிற பாயிண்ட்டுமே என்ன எப்படி அவன் யூஸ் பண்ணானோ அப்படி தான் வியானாவே யூஸ் பண்ண பார்த்தா அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி லைவில் வந்து சுபிக்கிட்ட பேசுகிறேன்னா சுபியை தான் லாயராக போட போகிறேன், இந்த கேஸ் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லும்போது அந்த சைடு எஃப்ஜேக்கு சப்போர்ட்டாக இந்த சபரியே திருப்பி வருவானா என்னன்னு தெரில. இதுக்கெல்லாம் தான் வக்காலத்து வாங்கிட்டு அவன் திரியிறானே தவிர இந்த ஒரு வாரத்தில் அவன் டைட்டில் வின்னர் ஆக்கணுன்றது டீமோட மாஸ்டர் பிளானாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் விக்ரம் ஹைலைட் பண்ணி காட்டணும். எலைட் குரூப்பில் விக்ரம்கான வக்கீல் அப்படிங்கிற இடத்துல, ஏன்னா அவரே சொல்லியிருப்பார் இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த வக்கீல ஒரு பேர் சொல்வார், என்னமோ பேர் சொல்லியிருப்பாரே, வக்கீலே என்னை எல்லோரும் இப்படி அட்ரஸ் பண்ணுங்கள், வித்யாபதியா சம்திங், வித்யாபதின்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவனே தானே கேட்குறான். அந்த ப்ரிவிலேஜ்னு சொல்லும்போது ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் ஒன்று பிக் பாஸ் அதை சொல்லுவார், இல்லை இவங்களும் ஜென்ரலாக எடுத்துக்குவாங்க. ஆனால் எனக்கு இது வேணும், என்னை இப்படி அட்ரஸ் பண்ணுங்கள், நான் ஒரு ப்ரிவிலேஜ் அங்கே எடுத்துக்கும் போது எல்லா டாஸ்க்லையுமே எல்லா விஷயத்துலையுமே அவன் ஒரு ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறான். ஸோ அவனுக்கான ப்ரிவிலேஜை பிபி டீமும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவன் ஒரு லாயராக அவங்க அப்பா பார்க்கறதுல சந்தோஷப்படுவார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்த்தா அவங்க அப்பா சந்தோஷப்படுவார். அவங்க அப்பாவோட பேரை தான் அன்றைக்கு மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேனேஜர் டாஸ்க்கில் அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி வைக்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து நான் இப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா அழுதுருப்பாங்களே, எங்கள் அப்பா அம்மா அழ வச்சிட்டிங்கல்லன்ற அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் சேண்ட்ரா கிட்ட அவனுக்கு இன்னுமே இருக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல இவன் லாயருக்கு தான் படிச்சிருக்கான், இவன் லாயர் படிக்க வைக்க, ஏன்னா அவங்க அப்பா ஒரு லாயர், அவங்க அப்பா மாதிரி இவன் லாயர் ஆகணுன்றது தான் அவங்க அப்பாவோட ஆசை, அவங்க பேரண்ட்ஸோட ஆசை. பட் ஆனால் இவனுக்கு அந்த ஸ்டாண்டப் காமெடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவன் இந்த பேஷனை தேடி வந்துட்டான். ஆனால் அகைன் அவன் லாயரும் முடிச்சிருக்கான், அந்த டிகிரியும் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவனை இந்த டாஸ்க்குள்ளே பெருமை சேர்த்து அவனுக்கான ஒரு ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, அவனுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அவனுக்கான ஒரு ப்ரிவிலேஜும் கொடுக்கறதுக்கான டாஸ்க்காக தான் பிபி டீம் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. போன வாரம் அவனுக்கான ப்ரிவிலேஜை கொடுத்து அந்த நெக்லஸ் டாஸ்க்கில் வின் பண்ணி நாமினேஷன் கொண்டு வந்தாங்க. எத்தனை பேருக்கு நாமினேஷன் அப்படின்னும்போது இப்போ இந்த வாரம் இந்த டாஸ்க்கில் கொடுக்கும்போது இதில் கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையுமே அவன் ஜெயிப்பானா அப்படிங்கிறத விடவும் அந்த கோர்ட்டை போட்டு பார்த்து பிபி டீம் அவனை அழகுப்படுத்துறதும் அந்த அழகு வந்து அவங்க அப்பா அம்மா வெளிலேருந்து பார்த்து ரசிக்கிறதும் அப்படின்னும்போது நீங்கள் இந்த டிஆர்பிக்காக ஒரு பொண்ணை வந்து முதல்லேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் பாருவோட அம்மாவாகட்டும் இல்லை பாருவோட க்ளோஸ் சர்க்கிள் ஆகட்டும் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது டீம் கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் யோசிப்பாங்களான்னு தெரில. இப்போ இந்த கேஸ்லையுமே பாருக்கான நியாயம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 1% தப்பி தவறி கிடச்சிட்டா அது ஏதோ ஒரு இடத்துல நடந்த மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து பாருக்கான நியாயங்கள் கிடைக்குமா, நம்ம பாரு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா, இல்லை பாருவே அது அப்படி நினச்சா இந்த கேஸை போட்டிருக்கான்னா அது முட்டாள்தனத்தோட உச்சக்கட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாருக்கான நியாயம்லாம் அந்த வீட்டிலலாம் கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி மக்களும் வந்து பாருக்கான ஓட்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அதுவும் கிடைக்காது. ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்தால் ஒரு டாப் 3க்குள்ளே போனால் ஒரு விஷயம், இல்லைனா 80-90 டேஸ் கழிச்சு அவளை வெளில விட்டுருவாங்க. இப்போது வந்து நம்ம பாரு ஃபேன்ஸ்லாம் பேசுகிறோம், அவள் வந்து இந்த மைக் கட்டி வச்சுட்டு பேசுகிறதோ, இல்லைனா வந்து ஒரு சில விதிமீறல் பண்ணுறதோ, இல்லைனா வந்து அவள் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவள் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் எப்போ பண்ணுவான்னு காத்துட்ருக்க விக்ரம் மாதிரி ஆளுங்களுக்கு நடுவில் ஏதோ பண்ணிவிட்டா இதனால் அவள் வெளியில் வந்துடுவாளோ, இதனால் அவள் வெளியில் வந்துடுவாளோ நம்ம பயந்துட்டு இருந்தாலுமே அவள் ஒழுங்காக பண்ணாலுமே அவளை அனுப்பணும்னு டீம் பிளான் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பிரச்சனை எப்படியா பண்ணாங்க, அவன் மேலே எந்த தப்புமே இல்லையா, அவன் நல்லா தானே டாஸ்க் விளையாடிட்டு இருந்தான். அப்போ வந்து எதுக்கு அவனை அனுப்புனாங்க அப்படின்னும் போது இவங்க சேனல் ப்ராடக்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக தான் வெளில அனுப்புனாங்க. பிரச்சனை இல்லை டிஆர்பிக்காகன்னு வச்சாலுமே அந்த இடத்துல தக்காளி தூக்க மாட்டேங்குது பிரஜன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கனியை கையை வைக்க மாட்டீங்க, சபரியை கையை வைக்க மாட்டீங்க, எஃப்ஜேவை கையை வைக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக யாரை வேணால் என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் ஹைலைட் பண்ணுறதுக்காக வினோத்தையும் டீம் யூஸ் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் பாருவையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது நான் அகைன் சொன்னதான் பாருவோ வினோத்தோ டைட்டில் வின்னர்ன்ற பொசிஷனுக்கோ டாப் 3க்கு வரணுங்கிறதோ டீமோடது சுத்தமாக ஐடியா கிடையாது. டீம் புஷ் பண்ணுற ஆளுங்க விக்ரம், சபரி, திவ்யா இவங்கள தான் டீம் புஷ் பண்ணுறாங்க. நேற்றுமே அந்த தேவையில்லாத அந்த ஒரு அந்த டாஸ்க்குக்கு 2 ஜட்ஜு தேவையில்லை. எத்தனையோ சீசனில் இந்த கோர்ட் டாஸ்க் நடந்திருக்கு, எல்லா சீசன்லையுமே 2 ஜட்ஜெல்லாம் இருந்ததே இல்லை, ஒரு ஜட்ஜ் தான் இருந்திருக்காங்க. சுசித்ரா கூட ஒரு இடத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாலா சீசன்லாம் சொல்லும்போது. ஸோ அந்த தேவையில்லாத அன்றைக்கி எதுக்கு 2 ஜட்ஜ், அப்படியே 2 ஜட்ஜாக இருந்தாலும் 2 ஜட்ஜோட ஒப்பீனியன்ஸ் ஒத்து போகணுங்கிறது கூட ஒரு விதமான ரூல்ஸ் தான். அப்போது நீங்கள் சொல்லும் போதே அது ஒரு ப்ரிவிலேஜாக எப்படி சொல்கிறீங்கன்னா தனித்தனி அவங்கவுங்களுக்கான ஒப்பீனியன் சொல்லலான்ற போது அப்போது அந்த இடத்துல பாரு இருந்து அமித் இருந்து இல்லைனா பாரு இருந்து திவ்யா இருந்து சொல்லியிருந்தா
2 பேருக்கும் கிளாஷ் வந்திருக்கும். நீங்க அது ஒரு கயாஸாவே உருவாக்கியிருப்பீங்க. எங்க வந்து பாரு இருந்தாலும் அங்க பிரச்சனை தான் வரும். திவ்யா ஒண்ணு சொன்னா பாரு ஒத்துக்க வேண்டியது தானே, அமித் ஒண்ணு சொன்னா பாரு ஒத்துக்க வேண்டியது தானே, பாரு தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு. ஆனா திவ்யாவ நீங்க ஹைலைட் பண்ணவங்கதுக்காக திவ்யாவுக்கு தனியா என்ன ஒரு ப்ரிவிலேஜ் குடுக்குறீங்க? அவங்கவங்க தனித்தனி ஒப்பீனியன சொல்லலான்னு சொல்றீங்க. அத நீங்க டாஸ்க் ஆரம்பிக்கும்போதே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாஸ்க் ஒண்ணுமில்லாம போயிடும்ன்றதுக்காக. ஆனா நீங்க டிசைட் என்னவோ பண்ணிட்டீங்க. ஆனா அத எடுத்துட்டு வந்து வைக்கிற இடம் வந்து டாஸ்க் முடிஞ்சப்புறம் அமித் ஒப்பீனியன் அவர் சொல்வார், திவ்யா ஒப்பீனியன் அவர் சொல்வார். அதுக்கு மக்கள் வந்து தனியா என்ன டிசைட் அதுக்கு எதுக்கு கோர்ட்டு? மக்கள் டிசைட் பண்ணுறாங்கன்றதுக்கு எதுக்கு கோர்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் திவ்யாவுக்கும் தனியாக ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னும்போது, நீங்கள் யாரை வந்து டாப் 3க்கு புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி தான் இனிமேல் நீங்கள் டாஸ்க்கும் வைக்க போகிறீங்க, அதை நோக்கி தான் அந்த கண்டென்ட்டையும் டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நீங்கள் யாரை புஷ் பண்ணாலும் அங்கே டிஸ்டர்பன்ஸாக பாரு வந்து நிற்பாங்கன்னா, பாருவை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அகைன் அவள் தப்பு தான் பண்ணுறா, நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அவள் தப்பை மட்டும் சுட்டி காட்டுறேன், நீங்கள் மற்றவங்க பண்ணுறையும் தப்பையும் சுட்டி காட்டலாம் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுறதில்லையே, ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ இன்னைக்கான பாருவுக்கு நியாயம் கிடைக்குமான்ற கேள்விக்குமே அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பாக அது கிடைக்கிற வாய்ப்புலாம் இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் அவளை அசிங்கப்படுத்தாமையாவது இந்த டாஸ்க் விட்டு டீசெண்டாக வெளில அனுப்புவாங்களான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சபரியும் விக்ரமும் பிளான் பண்ணி அதை பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல பாரு ஃபேன்ஸ் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக பாரு அடி அடின்னு அடிக்க தான் போகிறாங்க. பார்க்கலாம் அதை பாரு எப்படி சமாளிக்கிறாங்கன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அகைன் அவளுக்கு இது புதுசு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அடிக்கடி அடி வாங்குறதுன்றது கஷ்டம், இல்லை எப்போ பாரு அடியை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறதுன்ற கஷ்டம் அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியணும் போது பாரு வீட்டில் இதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதுக்கு அவங்க எந்த வாய்ஸ் அவுட்டுமே பண்ணுறதில்லை. ஏன் பண்ணுறதில்லைன்றது பெரிய கொஸ்டின் மார்க் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வருது. பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.